இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போறது 2001ல ரிலீஸ் ஆன மின்னலே. ஸோ ஆஃப்டர் 25 இயர்ஸ் அப்புறமா இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஃபேவரட் படமாக இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் 2005 அந்த பக்கம் அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்குலாம் இந்த படத்தை பற்றி பார்த்துருக்குவாங்க. ஆனால் இதோடைய ஃபீல் இருக்காது கண்டிப்பாக. ஆனால் 90s கிட்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இது. ஸோ இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்டோரினா, மாதவன் அப்பாஸ் 2 பேரும் காலேஜில் ஸோ ஒரு எனிமிங்க. எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நம்ம அப்பாஸ் வந்துட்டு காலேஜ் டாப்பர், நல்ல ஃபர்ஸ்ட் பசங்க பெஞ்ச். லிஸ்ட்ல ஸோ நம்ம மாதவன் வந்துட்டு லாஸ்ட் பெஞ்சு. அதே டைமில் பொறுக்கித்தனம் பண்ணுறாரு காலேஜில். ஸோ இவங்க 2 பேரும் காலேஜில் சில விஷயத்தில் அப்பப்போ கிளாஷ் ஆகுது. ஸோ இதில் இவங்க 2 பேரும் ஒரு எதிரும் புதிருமாக இருக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்சு போகும்போது நம்ம லைஃப்ல இனிமே பார்க்கவே கூடாது, மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு இதோட ஷேக்கன் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு ஸோ 2 பேர் திரும்ப மீட் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக மீட் பண்ணாங்க. யாரால? ரீமாசனால. ஸோ எப்படின்னா, மாதவன் காலேஜ் முடிச்சுட்டு ஸோ ஒரு கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டரில் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு மேரேஜுக்காக பெங்களூர் போகும்போது அங்கே மேரேஜில் ரீமாசனை பார்க்குறாரு. ரீமாசனை பார்த்த உடனே ரீமாசனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ரீமாசன் ஆல்ரெடி அப்பாஸுக்கு அடுத்த வாரம் வரானா? எங்கேஜ் ஆகிருக்கிறாங்க. ஸோ பட் என்னன்னா, ரீமாசன் அப்பாஸ் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ அப்பாஸ் வந்துட்டு ரீமாசனை டேட்டிங் பண்ணக்க இந்தியா வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாதவன் ஸோ அந்த இடத்துக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாலேயே போயிட்டு அவங்களை மீட் பண்ண போயிட்டு அந்த இடத்துல அப்பாஸுக்கு பதிலா இவர் ஆள் மாறாட்டம் பண்ணி போறாரு. ஸோ போய் ரீமாசனை இம்ப்ரெஸ் பண்றாரு. அப்பாஸ் வந்து ராஜு, மாதவன் வந்து ராஜேஷ். ஸோ ராஜேஷ் வந்து ராஜுங்கிற பேர்ல போயிட்டு ரீமாசனை மீட் பண்றாரு. ஸோ அந்த 5 டேஸ்ல வந்து 2 பேரும் பழகுறாங்க. ஸோ அப்போ வந்து ரீமாசனி இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. மாதவனுடைய கேரக்டர், அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவருடைய நல்ல சிரிப்பு அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இம்ப்ரெஸ் ஆன உடனே அவங்களுக்கும் அவரை பிடிச்சி போயிடுது. மாதவன் என்ன பண்றாரு, சரி நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு வரும்போது அதே சேம் டைம்ல அப்பாஸும் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. ஸோ அப்பாஸ் இந்தியாவுக்கு வந்து ரீமாசனை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சுது இவர் தான் ராஜு, அது ராஜேஷ். ஸோ மாதவன் வந்து உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உண்மையை தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால மாதவனை அவங்க வெறுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வழக்கு அதே கிளாஷ், மாதவனுக்கும் அப்பாஸுக்கும் கிளாஷ் ஆகுது. ஃபைனலா அப்பாஸ் வந்துட்டு மாதவன் கிட்ட ஏர்போர்ட்ல ரீமாசனை கூட்டிட்டு போயிட்டு ஸோ இவளுக்கு உன்னதான பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிடறாரு. அவனுக்கு உன்னதாண்டா பிடிச்சிருக்கு, உன்னதான். படத்துடைய ஹாப்பி எண்ட். மின்னலே வந்து 2001 இதே பிப்ரவரி மாதம் இதே லவ்வர்ஸ் டேக்கு முன்னால ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் அவருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ஷனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரிஸ் ஜெயராஜ் சாருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் மூவி, பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு அந்த வருஷம் ஃபிலிம்ஃபேர் அவார்டில் வசீகரா சாங் வந்து பெஸ்ட் மியூசிக்கல் அவார்டை ஆரிஸ் ஜெயராஜ் சாருக்கு வாங்கி கொடுத்துச்சு. அது வரைக்கும் ரஹ்மான் சார் தான் 10 வருஷமா இந்த மியூசிக் அவார்டை வாங்கிட்டு இருந்தாரு. ஸோ இதை 10 வருஷத்துக்கு அப்புறமா ஆரிஸ் ஜெயராஜ் சார் வந்து தான் பிரேக் பண்ணாரு. ஸோ இந்த படம் வந்துட்டு நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்க்கும்போது ஒரு படமாக தெரியும். ஆனால் இந்த 90s இந்த படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஹிந்திலையும் ரீமேக் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்த படம் இது. ஏன் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க சொல்கிறேன்னா, இந்த படத்தை நீங்கள் டிவியில் பார்த்துருக்குவீங்க, மொபைலில் பார்த்துருக்குவீங்க. ஆனால் தியேட்டரில் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கும், உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த படத்துடைய மியூசிக்கல் வைஸ் ஸோ அதை வந்துட்டு தியேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த சரௌண்டிங் சவுண்ட் அதெல்லாம் இந்த படத்தில் இல்லை பாட்டுங்க எல்லாமே தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு திரும்ப வேறு எப்பயும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், ஒரு தனி ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு.